ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டேக். அதாவது உங்களுக்கு உங்களுடைய ஃபோனில் கீபோர்டு சரியா ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது கீபோர்டு ஓப்பன் பண்ணும்போது கீபோர்டு ஓப்பன் ஆகலை, சில நேரம் டைப் பண்ண முடியலை, ஏ டைப் பண்ணால் பி டைப் ஆகுது, இந்த மாதிரி இஷ்யூஸ். இல்லாட்டி நம்பர்ஸ் ஒர்க் ஆகலை, லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ண முடியலை, இல்லாட்டி லாங்குவேஜ்லேருந்து உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு சேஞ்ச் ஆக முடியலை. இந்த மாதிரி உங்கள் ஃபோன்லையுமே சாம்சங், ரெட்மி, ஒன் ப்ளஸ் எந்த ஒரு ஃபோன்லையுமே கீபோர்ட் சம்மந்தமாக ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான வீடியோ. இந்த வீடியோவில் சில ஸ்டெப்ஸை சொல்ல போகிறோம். அந்த ஸ்டெப்ஸை நீங்களுமே உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களாலையுமே இந்த கீபோர்ட் சம்மந்தமான எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண முடியும். வாங்க நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற லைக்கும் சப்ஸ்கிரைப் எனக்கு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் உள்ள போங்க. செட்டிங்ஸில் போயிட்டு பாருங்கள். செட்டிங்ஸில் நார்மலாக ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷனில் தான் உங்களுக்கு கீபோர்டு அப்படின்ற ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் இதில் கீபோர்ட், ஸோ சாம்சங் கீபோர்டுன்னு இருக்குது. ஸோ கீபோர்ட் இதில் பாருங்கள் லாங்குவேஜஸ் அப்படின்னு. இந்த இடத்துல லாங்குவேஜஸ் சரியாக செட் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்றது நீங்கள் செக் பண்ணுங்கள். ஏன்னா சில நேரம் லாங்குவேஜ் சரியாக செட் ஆகாமல் இருந்தாலுமே இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு மாற்ற முடியாது, தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு மாற்ற முடியாது, அப்படியெல்லாம் பிரச்சனை வரலாம். அதனால் நீங்கள் லாங்குவேஜ் சரியாக செட் ஆகிருக்கான்னு பாருங்கள். உங்களுக்கு மேனேஜ் இன்புட் லாங்குவேஜை கிளிக் பண்ணியுமே லாங்குவேஜை எனேபிள் டிசபிளும் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு செட்டிங்ஸ் இந்த இடத்துல நீங்கள் கவனமாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி அதில் சர்ச் பாரை கிளிக் பண்ணி இதில் கீபோர்டு அப்படின்றத சர்ச் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் சம்டைம்ஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க கீபோர்டு இந்த இடத்துல காட்டும். இப்படி கீபோர்டு காட்டுமா இருந்துச்சுன்னா அந்த கீபோர்டுக்கு அப்டேட் வந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி அப்டேட் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா அப்டேட்டை கிளிக் பண்ணி ஒருக்க இந்த கீபோர்டு ஆப்ஸை அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கீபோர்டு ஆப்ஸுக்குமே அப்டேட்ஸ் கண்டிப்பாக வரும், பக் ஃபிக்சஸ் அப்டேட் கண்டிப்பாக வரும். அப்படி அப்டேட் பண்ணும்போது தான் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம ஃபோனில் இந்த கீபோர்டை யூஸ் பண்ண முடியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு அப்டேட் ஆகினதுக்கு அப்புறமா ஒருக்க யூஸ் பண்ணி செக் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் சொல்ல போங்க. செட்டிங்ஸில் போயிட்டு செட்டிங்ஸில் பாருங்கள், உங்களுக்கு ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் சாம்சங்கில் ஆப்ஷன் தான் இருக்கும். இந்த ஆப்ஷனில் போயிட்டு சர்ச் பாரை யூஸ் பண்ணி கீபோர்டு அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுவீங்களா இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுற கீபோர்டு ஆப் இந்த இடத்துல உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். ஸோ அந்த ஆப்பை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ உங்கள் ஃபோனில் சில நேரம் நீங்கள் சாம்சங் கீபோர்டு யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஜிபோர்டு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கீபோர்டை யூஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா அந்த கீபோர்டு ஆப்பை நீங்கள் இந்த இடத்துல சரியாக சூஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா கிளியர் டேட்டா கொடுக்கணும். ஸோ ஸ்டோரேஜ் போயிட்டு ஸ்டோரேஜில் கிளியர் டேட்டா இந்த இடத்த யூஸ் பண்ணி கொடுங்க. அப்படி கிளியர் டேட்டா பண்ணும் போதுமே நம்ம ஆப் டிஃபால்ட்டான செட்டிங்ஸுக்கு ரீசெட் ஆகும். அதனாலையுமே இந்த கீபோர்ட் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸை நமக்கு சால்வ் பண்ண முடியும். அப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட நீங்கள் என்ன பண்ணலான்னா கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்தால் பவர் பட்டன் இருக்கும். ஸோ பவர் பட்டனை கிளிக் பண்ணி ரீஸ்டார்ட்டை கிளிக் பண்ணி உங்களால் உங்கள் ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ண முடியும். அப்படி ரீஸ்டார்ட் பண்ணிட்டும் செக் பண்ணி பாருங்கள். சில நேரம் நம்ம ஃபோனில் சாஃப்ட்வேரில் ஏதாவது இஷ்யூனாலையுமே இந்த கீபோர்ட் சரியாக ஒர்க் ஆகலைன்னா ரீஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே சர்வீசஸ் திரும்பவும் முதலேருந்து ரீஸ்டார்ட் ஆகும். அதனாலையுமே நம்ம கீபோர்ட் ஒர்க் ஆகாத ப்ராப்ளம் நமக்கு சால்வ் பண்ணிக்கவும் முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த சொன்ன ஸ்டெப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களா இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஸ்டெப் ஒர்க் அவுட் ஆகும். ஒர்க் அவுட் ஆகுச்சா இல்லையான்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருக்குமா இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி அதை சால்வ் பண்ணி தரேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.